யாரையும் கண்டுபிடித்து நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் என நடிகர் சிவகார்த்திகேயன் மறைமுகமாக தாக்குதல் நடத்தி பேசியுள்ளதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக. தமிழ் திரைத்துறையில் தவிர்க்க முடியாத நாயகனாக உருவெடுத்துள்ள நடிகர் சிவகார்த்திகேயன் சின்னத்திரையிலிருந்தே தனது கெரியரை தொடங்கினார் என்பது பலரும் அறிந்த கதை. நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த அவர் மெரினா படம் மூலம் நாயகனாக அறிமுகமாகி திரைப்படத்தில் தனுஷுக்கு நண்பனாக நடித்திருப்பார். அடுத்து மனம் கொத்தி பறவை உட்பட அடுத்தடுத்த படங்கள் வெளியானாலும் எதிர்நீச்சல் படம் அதீத வரவேற்பை பெற்றது. எதிர்நீச்சல் படத்தை தனுஷ் தயாரித்திருந்ததோடு ஒரு பாடலுக்கு நடனமாடியிருந்ததால் சிவகார்த்திகேயனின் வெற்றிக்கு வித்திட்டவரும் அவரே என சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டது. இதை உறுதி செய்யும் விதமாக தனுஷுடன் அதீதமாக நட்பை பாராட்டி வந்தார் சிவகார்த்திகேயன். ஒரு கட்டத்தில் இந்த உறவில் விரிசலும் வந்தது. அடுத்தடுத்து பல ஹிட் படங்களை கொடுத்து தற்போது தனியாக தயாரிப்பு நிறுவனம் வைத்து படங்களை தயாரிக்கும் அளவிற்கு வளர்ந்துவிட்டார் சிவகார்த்திகேயன். அந்த சூழலில் இன்னமும் பலர் சிவகார்த்திகேயன் வளர்ச்சிக்கு தனுஷே காரணம் என பேசிக்கொண்டுதான் உள்ளனர். இந்த சூழலில்தான் வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரி நடித்துள்ள கொட்டுக்காளி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. வினோத்ராஜ் குறித்து பெருமையுடன் பேசிய சிவகார்த்திகேயன், கொட்டுக்காளி படம் வெற்றி பெற்றால் அந்த லாபத்தை அடுத்த பட அட்வான்ஸாக வினோத்ராஜுக்கே கொடுப்பேன் என்றார். இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன். நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத்ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு. அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். இதனிடையே வாழ்க்கை கொடுத்தேன் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என சிவகார்த்திகேயன் பேசியதுதான் இணையத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரியால் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்கே பாருங்கள் இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்லேருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். நெடுங்காலமாகவே சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் இடையே மனக்கசப்பு இருப்பதாக கூறப்பட்ட சூழலில் சிவகார்த்திகேயனின் இந்த பேச்சு தனுஷை தாக்கும் வகையில் இருப்பதாக பலர் கூறி வருகின்றனர். அதிலும் இந்த வருட தொடக்கத்தில் அயலான் கேப்டன் மில்லர் நேரடியாக போட்டியிட்ட போதும் கூட இப்படித்தான் பேசப்பட்டது. வளர்த்துவிட்டவருக்கு போட்டியாக சிவகார்த்திகேயன் வளர்ந்துவிட்டதாக சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் கருத்து தெரிவிக்க, நன்றி மறந்துவிட்டதாக தனுஷ் ரசிகர்கள் கருத்து தெரிவிக்க கலேபரமானது. ஆனால் இவற்றை குறித்து எவ்வித கருத்துகள் தெரிவிக்காமல் இரு நடிகர்களும் கண்ணியம் காத்து வர, திடீரென சிவகார்த்திகேயனின் பேச்சு சினிமா வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.